நம்முடைய அண்டை நாடான பாக்ல நேற்று நடந்த ட்ரெயின் கடத்தல சாதாரண ஒரு சம்பவமா நம்ம கடந்து போயிட முடியாது. காரணம், பாக்குங்கிற ஒரு நாடு கிட்டத்தட்ட 4 தனித்தனி நாடுகளா உடைந்து சிதறக்கூடிய ஒரு சூழ்நிலையை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்குதுங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பலுச்சிஸ்தான் கிளர்ச்சி குழுக்களை கண்டு பாக் ராணுவம் நடுங்குவதற்கான காரணம் என்ன, இந்த ட்ரெயின் கடத்தலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். கூடவே பாக் அரசாங்கம் செய்த ஒரு மிகப்பெரிய தவறு எப்படி அந்த நாட்டையே 4 துண்டுகளா உடைக்க போகுது அப்படிங்கிறதையும் ரொம்பவே டீடைலா இந்த ஒரு வீடியோல பார்த்தலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். விஷயமா, பாகிஸ்தான் 4 துண்டுகளா அந்த நாடு சிதறக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்குது. இதை நான் சொல்லலைங்க, பாகிஸ்தானோட எம்பி அவங்க நாட்டோட பாராளுமன்றத்தில் சொன்ன ஒரு விஷயம் இது. கடந்த 1970களில் வங்கதேசத்துல என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையை பாகிஸ்தான் அரசாங்கம் சந்திச்சதோ அதே மாதிரியான ஒரு சூழ்நிலையை இப்போ பலுச்சிஸ்தான்ல பாகிஸ்தான் சந்திச்சுக்கிட்டு வருது. இதன் விளைவா பாகிஸ்தான்கிற நாடே 4 துண்டுகளா சிதறுவதற்கு வாய்ப்புண்டு அப்படிங்கிற மாதிரி அந்த எம்பி பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்காரு. எதனால இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த ஒரு வருடமா பலுச்சிஸ்தான் மற்றும் கைபர் பக்துன்குவால இருந்து பாகிஸ்தானுக்கு எதிரான பிரிவினைவாதம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்குதுங்க. ஏன்பா 2 ஊர்ல தானே பிரிவினைவாதம்ங்கிறது இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது 2 ஊர் கிடையாதுங்க, 2 மாகாணங்கள். பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா மொத்தமாவே 4 மாகாணம் தான் இருக்குது. ஒன்னு பஞ்சாப், சிந்து, கைபர் பக்துன்குவா, பலுச்சிஸ்தான். இந்த 4 மாகாணங்கள்ல பலுச்சிஸ்தான் மற்றும் கைபர் பக்துன்குவா இந்த 2 மாகாணங்களுமே எப்படா சான்ஸ் கிடைக்கும் பாகிஸ்தான் கிட்ட இருந்து தனியா போலாம் அப்படின்ற மாதிரி பயங்கரமான முயற்சிகள் இறங்கி இருக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த எம்பி பாத்தீங்கன்னா அதோட நிறுத்தலங்க, இன்னுமே பாராளுமன்றத்துல பல விஷயங்களையும் முன்னாடி வைக்கிறார். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பலுச்சிஸ்தான்ல இருக்கக்கூடிய 5ல இருந்து 7 மாவட்டங்கள் வரைக்கும் ஆல்ரெடி பாகிஸ்தானோட கண்ட்ரோல்ல இருந்து கம்ப்ளீட்டாவே வெளியே போயிருச்சு. அங்க பாகிஸ்தான் போலீஸாலையும் எதுவும் பண்ண முடியறது இல்ல, ராணுவமும் அங்க கால் வைக்க மறுக்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த 5ல இருந்து 7 மாவட்டங்கள் சுதந்திரமா செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, பலுச்சிஸ்தான்ல மட்டும்தான் இப்படியா அப்படின்னு பார்த்தா, கைபர் பக்துன்குவால இன்னுமே நிலைமை மோசமா இருக்குது. கைபர் பக்துன்குவா ஆப்கானிஸ்தான் பார்டர்ல இருக்குது இல்லையா, அதனால பாத்தீங்கன்னா இந்த பார்டர்ல மிலிட்டரி அவுட் போஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஆனா டிடிபின்னு சொல்லக்கூடிய தெஹ்ரிக் தாலிபான் அமைப்பு தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவத்து மேல இந்த ஒரு பார்டர்ல இருந்து தாக்குதல் அடிக்கடி நடத்துறதுனால பாகிஸ்தான் ராணுவம் இந்த பார்டர் அவுட் போஸ்ட் எல்லாமே அபாண்டன் பண்ணிட்டாங்க. அதாவது இங்க யாருமே இப்ப பணியமர்த்துறது கிடையாது. இந்த அவுட் போஸ்ட் எல்லாமே காலியா கிடக்குது. கிட்டத்தட்ட இந்த பார்டர்ல இருக்கக்கூடிய சில பகுதிகள் ஆல்ரெடி டிடிபியோட கண்ட்ரோலுக்குள்ள போயிருச்சு அப்படின்ற மாதிரி செய்திகளும் வெளியாக ஆரம்பிச்சிருக்குது. யோசிச்சு பாருங்க, பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு தன்னுடைய நாட்டுக்குள்ள புகுந்து ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியை கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னா அது அந்த நாட்டினுடைய இறையாண்மையை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய ஒரு செயல். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் பாகிஸ்தான்ல நடந்துகிட்டு இருக்குது. ஆனா பாக் அரசாங்கம் பாத்தீங்கன்னா அதை பத்தி பெருசா கண்டுக்காம அதை அப்படியே மூடி மறைச்சிக்கிட்டு வந்திருக்காங்க. வெளியே இந்த விஷயம் வெளியே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இதையெல்லாம் முன்வைத்து பேசின அந்த எம்பி பாத்தீங்கன்னா இன்னொரு பெரிய குண்டியம் தூக்கி பாகிஸ்தான் அரசாங்கத்து மேல போடுறாரு. அது என்ன அப்படின்னா, இப்ப 7 மாவட்டங்கள் மட்டும்தான் சுதந்திரமா செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பரவி பலுச்சிஸ்தான்ங்கிற ஒரு மாகாணமே சுதந்திரமா செயல்பட ஆரம்பிச்சது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? பலுச்சிஸ்தான் பாகிஸ்தான் கிட்ட இருந்து தனியா போறேன் அப்படின்னு சொன்னா அடுத்த நாளே ஐநா சபை பலுச்சிஸ்தான்ங்கிற நாட்டை சுதந்திர நாடா அங்கீகரிக்கும். ஏன்னா இந்த உலக நாடுகளுக்கே பூரா பாக்கு கிட்ட இந்த அணு ஆயுதம் அப்படிங்கிறது இருக்கிறது பிடிக்கல. எப்படா நம்மளை உடைக்கலாம் அப்படிங்கிறதுல காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா அங்கீகரிப்பாங்க, அப்ப நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு ஒரு ஆதங்கத்தோட பாராளுமன்றத்தில் பேசியிருக்காரு. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, பலுச்சிஸ்தான்ல பாகிஸ்தானினுடைய நிலைமை அப்படிங்கிறது ரொம்பவே கவலைக்கிடமா இருக்குதுங்க. பலுச்சிஸ்தான் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் பாக் அரசாங்கத்துக்கு எதிராக நடத்தக்கூடிய அந்த தாக்குதலே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 119% அதிகரிச்சிருக்குது. அதாவது போன வருஷம் 50 தாக்குதல்கள் நடத்தினாங்க அப்படின்னா இந்த வருடம் 100க்கும் மேற்பட்ட தாக்குதல்கள் அவங்க நடத்தி அந்த அளவுக்கு பாக்குக்கு எதிரான தாக்குதல் அந்த ஒரு மாகாணத்துல அதிகரிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்குது. இதனாலதான் கடந்த 2 மாசத்துக்கு முன்னாடியே பாக் அரசாங்கம் ஒரு மேஜர் மிலிட்டரி ஆபரேஷன் அப்படிங்கறத பலுச்சிஸ்தானுக்குள்ள நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் ஒண்ணு சீக்கிரட்டா டெவலப் பண்ணியிருக்காங்க. ஆனா கடைசி வரைக்கும் அந்த ஒரு மிலிட்டரி ஆபரேஷன் அப்படிங்கறத நடத்தவே இல்லை. அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
பாக் ராணுவத்துக்கு இருக்கக்கூடிய பயம் தான். ஏன் அப்படின்னா இந்த பலுச்சிஸ்தானும் சரி கைபர் பக்துன்குவாவும் சரிங்க, அங்க இருக்கக்கூடிய லேண்ட்ஸ்கேப் அந்த டெரைன் அப்படிங்கிறது ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். பாகிஸ்தானுடைய மற்ற மாகாணங்களை விடவுமே ரொம்ப கஷ்டமான நிலப்பகுதி அப்படின்னா பலுச்சிஸ்தானும் கைபர் பக்துன்குவாவும் தான். எல்லாருக்குமே நல்லா ஞாபகம் இருக்கும், அமெரிக்காவே வந்து பார்த்தீங்கன்னா தாலிபான் கூட ஆப்கானிஸ்தான்ல சண்டையிடுவதற்கு ரொம்பவே சிரமப்பட்டாங்க. அது எதனால அப்படின்னா இந்த நிலப்பகுதி தான் காரணம். இந்த நிலப்பகுதி தாலிபான் இயக்கத்தை சேர்ந்தவங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆனா அமெரிக்கா படைகளுக்கு அதை பத்தின நாலேஜ் அப்படிங்கிறது கம்மி. இதை சாதகமா பயன்படுத்திக்கிட்டு தான் அமெரிக்கா ஆப்கானிஸ்தான்ல வீழ்த்தப்பட்டதுங்க. ஸோ எங்க நம்மளும் பலுச்சிஸ்தானுக்குள்ள போனா அதே மாதிரி இந்த பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மிங்கிற அமைப்புக்கு அந்த நிலப்பகுதியில் இருக்கிற நாலேஜை பயன்படுத்தி நம்மளே தோக்கடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற பயம் பாகிஸ்தானுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, கைபர் பக்துன்குவால இருக்கக்கூடிய டிடிபிங்கிற அமைப்புக்கும் இந்த பலுச்சிஸ்தான் இயக்கங்களுக்குமே தொடர்பு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்புறாங்க. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல அமெரிக்கா விட்டுட்டு போன அந்த அதிநவீன ஆயுதங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே டிடிபிக்கு கிடைக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஆப்கானிஸ்தான்ல பிரசன்ஸ் இருக்குது, அவங்க கைக்கு அது ஈஸியா வரும். ஆனா அந்த அதிநவீன ஆயுதங்கள் இப்போ பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்புகளுடைய கைகள்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. ஸோ அப்போ இவங்க அவங்க கிட்ட இருந்து தான் வாங்கி இருக்க முடியும். ஸோ இவங்களுக்குள்ளேயும் ஒரு கோஆபரேஷன் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் ராணுவம் பயப்படுது. பத்தாவதுக்கு ஆப்வியஸ்லி இந்த அட்வான்ஸ்டு ஆயுதங்களும் இருக்குது இல்லையா, ஸோ இதனாலேயே பாத்தீங்கன்னா ஒரு மிலிட்டரி ஆபரேஷனை பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அந்த ஆபரேஷனை கண்டக்ட் பண்ணல, அதை அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ உள்ளே போயிட்டு ஒரு அவமானத்தை ஃபேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா சொல்லவே வேண்டாம், சுற்றியும் பாகிஸ்தானுக்கு பகை நாடுகள் தான். எல்லா பார்டர்ல இருந்தும் நெருக்க ஆரம்பிச்சிருவாங்க. பாக் ராணுவமே ஏன் பாகிஸ்தான்கிற அந்த அரசாங்கமே பார்த்தீங்கன்னா திணற ஆரம்பிச்சிடும். ஆனாலுமே கூட தொடர்ந்து பலுச் இயக்கத்தினர் பாக்குக்கு எதிராக தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா. ஸோ இப்போ ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி கூட ஒரு பஸ்ஸுக்கு எதிராக ஒரு தாக்குதல் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு நடத்தப்பட்டது. அதற்கு முன்னரும் பல தாக்குதல்கள் நடத்தப்பட்டுக்கிட்டே வருது. ஸோ இந்த தாக்குதலுக்கு ஏதோ ஒரு வகையில் பதிலடி பாகிஸ்தான் கொடுக்கணும் இல்லையா. அப்பதான் அந்த நாட்டு மக்களுக்கு ஓகேப்பா நம்ம ராணுவம் ஏதோ ஒன்று பண்ணுது அப்படிங்கிற ஒரு பிம்பம் உருவாகும். அதற்காக பாகிஸ்தான் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மிலிட்டரி ஆபரேஷன் நடத்தின அப்படிங்கிற பேர்ல இந்த பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி கூட மோதாம அங்க சாதாரணமா இருக்கக்கூடிய சின்ன சின்ன அமைப்புகள் கூட மோதுறது, அதே மாதிரி சம்பந்தமே இல்லாத நபர்களை எல்லாம் கைது பண்ணிட்டு போறது, இந்த மாதிரியான சம்பவங்களையும் பண்ணியிருக்கிறாங்க. ஈவன் மார்ச் 3ஆம் தேதி கூட பாத்தீங்கன்னா 3 பேர்த்த அவங்க வீட்டில் போயிட்டு திடீர்னு வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அவங்களுடைய நிலைமை இப்போ வரைக்கும் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரியல. இதை வந்து என்ஃபோர்ஸ்டு டிஸப்பியரன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அரசாங்கமே ஒரு சில நபர்களை சட்டத்துக்கு புறம்பா கைது செய்துக்கிட்டு போறது தான் இந்த என்ஃபோர்ஸ்டு டிஸப்பியரன்ஸ். இந்த மாதிரி என்ஃபோர்ஸ்டு டிஸப்பியரன்ஸ் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு பலுச்சிஸ்தான்ல நடந்துகிட்டு இருக்குது. அதனால மிகப்பெரிய அளவுக்கு சாதாரண மக்கள் தான் பாதிக்கப்படுறதா சொல்லப்படுது. இதனாலேயே பாத்தீங்கன்னா மக்களுடைய கோபமும் ஜெனரலாவே பாகிஸ்தானுக்கு எதிராக பலுச்சிஸ்தான்ல ஆல்ரெடி திரும்பிடுச்சுங்க. ஆனா பாக் அரசாங்கம் மற்ற மாகாணங்களுக்கு இங்க பாத்தீங்களா எங்களுக்கு எதிராக பண்ணவங்களுக்கு எதிராக நாங்க இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்ற ஒரு பிம்பத்தை இதை வச்சு உருவாக்கிட்டு வர்றாங்க. இது பாக்குக்கு ரொம்ப நாளைக்கு வந்து உதவி செஞ்சிடாது. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா அவங்களுக்கு கண்டிப்பா கூடிய சீக்கிரம் மாறத்தான் போகுது. இந்த இடத்துல தான் நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி வரும். எதுக்காக இப்போ இந்த பலுச் லிபரேஷன் ஆர்மியை சேர்ந்தவங்க பாகிஸ்தான்ல அந்த ஒரு ட்ரெயினை கடத்தி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள்ங்க. கடந்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் நான் சொன்னேன் இல்லையா, பலுச்ல சின்ன சின்ன அமைப்புகளுமே கூட பாக்குக்கு எதிராக சண்டை போட்டுக்கிட்டு வருது. இந்த பலுச் லிபரேஷன் ஆர்மி ஏதாச்சும் பண்ணுனா இந்த சின்ன அமைப்புகளுக்கு எதிராக போயிட்டு பாகிஸ்தான் ஏதாச்சும் நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லி 10 நாளைக்கு முன்னாடி என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பலுச் லிபரேஷன் ஆர்மி அப்படிங்கிற அமைப்பினுடைய தலைமையில இந்த சின்ன சின்ன அமைப்புகள் எல்லாமே ஒன்னா வந்து கைகோர்த்திருக்கிறாங்க. இனிமேல் நாங்க இந்த பிஎல்ஏ அமைப்பினுடைய தலைமையில நாங்க செயல்பட தயார் அப்படிங்கிற மாதிரி இந்த எல்லா சின்ன சின்ன அமைப்புகளும் இப்போ ஒன்னா சேர்ந்துட்டதுனால பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலி வந்து உருவாகி இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இந்த பலுச் லிபரேஷன் ஆர்மி பண்ற விஷயங்களுக்கு எல்லாம் இந்த என்ஃபோர்ஸ்டு டிஸப்பியரன்ஸ் அப்படிங்கிற பேர்ல சம்பந்தமே இல்லாம பலுச்சிஸ்தானை சேர்ந்த மக்களை பாகிஸ்தான் அரசாங்கம் கைது செஞ்சது இல்லையா, சோ அவங்களை எல்லாம் விடுவிக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சுதான் இந்த ஒரு ட்ரெயின் கடத்தல்ல பிஎல்ஏ அமைப்பு ஈடுபட்டு இருக்குது. அது மட்டும் இல்ல, நாங்க முன்ன இருந்ததை விட இப்ப பலர் சேர்ந்து ஒன்னா இருக்கோம், ரொம்ப பெரிய அமைப்பா இருக்கும், முடிஞ்சா வந்து என்ன தொட்டுப்பார் அப்படின்னு சொல்லி பாக் அரசாங்கத்துக்கு ஒரு டைரக்ட் சேலஞ்சாவே வந்து இது கருதப்படுது.
எதனால இதை டைரக்ட் சேலஞ்ச் அப்படின்னு சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, இந்த ட்ரெயின்ல நிறைய செக்யூரிட்டி பர்சன்ஸ், அதாவது பாக் ராணுவத்துல பணியாற்றிட்டு இந்த லீவ்ல வருவாங்க இல்லையா அவங்க சொந்த ஊருக்கு, அந்த மாதிரி நபர்கள் நிறைய பேர் இந்த ட்ரெயின்ல வந்ததா சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 200 பேர்த்துக்கு மேல இந்த ட்ரெயின்ல பாக் ராணுவத்துல பணியாற்றினவங்க தான், இல்ல அப்படின்னா பாகிஸ்தான் அரசாங்கத்துல வேலை செஞ்சவங்க தான் அப்படின்னு சொல்லி இந்த BLA அமைப்பு வந்து ஒரு லிஸ்டையே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த ட்ரெயின் கடத்தப்பட்ட ஒரு சில மணி நேரங்களிலேயே நாங்க 80 பேரை மீட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி பாக் அரசாங்கம் ஒரு செய்தி வெளியிட்டாங்க இல்லையா. ஆக்சுவலா அது பாக் ராணுவம் போயெல்லாம் வந்து அவங்கள மீட்டுட்டு வரலங்க, இந்த BLAங்கிற அமைப்பே அவங்கள ரிலீஸ் பண்ணியிருக்குது. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெளிவா அந்த ட்ரெயின்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, நம்மளுடைய நோக்கம் இந்த ட்ரெயினுக்குள்ள இருக்கிற செக்யூரிட்டி பர்சன்ஸ் தான். அதாவது பாகிஸ்தான் ராணுவத்திலேயோ இல்ல பாகிஸ்தான் அரசாங்கத்திலேயோ வேலை செய்யக்கூடிய நபர்கள் இருந்தா அவங்கள மட்டும் இந்த ட்ரெயினுக்குள்ள வச்சுக்கோங்க, மீதி இருக்கிற நபர்களை முக்கியமா பலுச்சிஸ்தான் மாகாணத்தை சேர்ந்த சாதாரண குடிமக்களை எல்லாம் இமீடியட்டா வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லி. சோ இது அங்க ட்ரெயினுக்குள்ள இருந்த ஒரு நபரே வந்து வெளியே பிரஸ்ல சொல்லியிருக்கா, அப்படி இந்த மாதிரி நாங்கெல்லாம் சாதாரண குடிமக்கள்னு தெரிஞ்சு அவங்களாவே தான் எங்களை ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ட்ரெயின் இப்போ நின்றுகிட்டு இருக்கிற இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் நாங்கள் இங்கே நடந்து தான் வந்தோம், எங்களை வந்து யாரும் காப்பாற்றியெல்லாம் கூட்டிகிட்டு வரல அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக இப்போ ட்ரெயினில் மீதி இருக்கக்கூடிய நபர்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது தெரியலங்க. அதுலேயும் குறிப்பாக மீதி இருந்த நபர்களில் கிட்டத்தட்ட ஒரு 35 பேரை மட்டும் இந்த BLA அமைப்பினர் கடத்தி மலைப்பகுதிக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு தான் சொல்லப்படுது. அதாவது ஒரு குரூப் ட்ரெயின்குள்ளேயே இருக்கிறாங்க, இன்னொரு குரூப் இந்த 35 பேர்த்த தனியாக கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தட் என்னதான் பார்க்குறானும் வந்து இந்த ட்ரெயினை கம்ப்ளீட்டாக மீட்டாலும் அந்த 35 பேர் BLA அமைப்பு கிட்ட ஹோஸ்டேஜாவே வந்து இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷனை பாக் அரசாங்கம் எப்படி ஹேண்டில் பண்ண போகுது அப்படிங்கிறதே தெரியல. என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுமையா வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபைனலா நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாக் ராணுவத்தால பலுச்சிஸ்தானுக்கு எகெயின்ஸ்டா ஒரு போரை நடத்த முடியுமா? அப்படி நடத்துச்சு அப்படின்னா அதன் விளைவா பாகிஸ்தான்ங்கிற நாடு 4ஆ உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி.